ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார், பலப்படுத்துவார். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் மோசேவை அந்த எகிப்து தேசத்திற்கு அனுப்பி, அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஒரு இரவிலே கர்த்தர் அவர்களை வெளியே வரும்படியாய் கர்த்தர் அவர்களோடு இருந்து கர்த்தர் பலத்த கிரியைகளை அவர்கள் மத்தியிலே செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் வெளியில் அந்த எகிப்து தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்த பிறகு மறுபடியுமாய் அந்த பார்வோன் ராஜா அவர்களை துரத்தி கொண்டு அவர்கள் பின்னே வருகிறான் என்று பார்க்கிறோம். வரும்பொழுது இவர்கள் முன்பாக போய்கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களுக்கு எதிராக சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு எதிரே குறுக்கிடுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, எல்லாரும் மோசேயின் இடத்துல கேட்கிறாங்க, நாங்க ஏன் இப்படி மாத்திக்கிட்டோம், ஏன் இந்த மாதிரி இந்த ஒரு சமுத்திரம், சிவந்த சமுத்திரம் வந்துடுச்சு, இப்ப நாங்க எங்கேயும் ஓட முடியாது, எந்த இடத்துல எங்களுக்கு தப்பிக்க வழி இல்லையே, பின்பாக பார்வோனும் அவன் சேனையும் துரத்துகிறேன், முன்பாக சிவந்த சமுத்திரம் வந்துடுச்சே, இப்ப எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை என்று அநேகர் மோசைக்கு எதிராகவும் முறுமுறுக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ மோசே ஒரு காரியத்தை அவர்களுக்கு எடுத்து உரைக்கிறார் பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அருமையான தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு உண்மையாகவே இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் காண வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வேற வழியே இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா சமுத்திரம் வந்துடுச்சு, கடல் அவர்களுக்கு எதிராக வந்துடுச்சு, அதுக்கப்புறம் வழி கிடையாது, எப்படியும் போக முடியாது. பின்பாக எகிப்தின் சேனைகள் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இன்றைக்கு நான் இனிமே போவதற்கு வழியே இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, சிவந்த சமுத்திரத்திலே நாங்கள் மடிந்து போகணும், இல்ல பின்பாக வருகிற எகிப்துக்கும் அவனுடைய பார்வோனும் அவன் சேனைக்கும் நாங்கள் பலியாகி மறுபடியும் நாங்கள் அடிமையாயிடுவோமோ. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் நம்மை வழியில்லாத இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறவர் அல்ல. ஆமென். வழியில்லாத இடத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி வழி இல்லை அவ்வளவுதான் என்று கைவிரிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. வழி இல்லாத இடத்திலும் வழிகளை உண்டு பண்ணுகிறவர். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையை மோசே விசுவாசித்துதான் பாருங்க, அவன் சொல்றான், உண்மையாக நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பின்னாக உங்களை துரத்தி கொண்டு வருகிற, நம்மை துரத்தி கொண்டு வருகிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைய ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகளை, நிமித்தமில்லாமல் ஒருவேளை உங்களை துரத்தி கொண்டிருக்கிற உங்கள் சத்ருவானவன் நிச்சயமாகவே அநேகரை எழும்பும்படியாய், உங்களோடு இருந்தவர்கள், உங்களோடு அன்பாய் இருந்தவர்களையும் நிமித்தமில்லாமல் ஒருவேளை உங்களுக்கு எதிராய் மாற்றி இருக்கிறானா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதிரான எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு சார்பாய் நின்று அவர் முறியடிப்பார். ஆமென். உண்மையாகவே அப்ப உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சிவந்த சமுத்திரம் என்னங்க பண்றது? சமுத்திரத்தை ஒண்ணும் செய்ய முடியாது, அது என்ன செய்யறது, வழியே இல்லை, அவ்வளவுதானா? அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, மோசே கர்த்தர் சொல்றார், மோசே நீ சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக கோலை நீட்டு என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் கீழ்காற்றை வரவிட்டார், சமுத்திரம் இரண்டாக பிரிந்தது. பாருங்க, இந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப சேஃபா, ரொம்ப பாதுகாப்பா கர்த்தர் கொண்டு போனார். அருமையான தேவ பிள்ளைகளே, வழி இல்லையே, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, எங்களோட வாழ்க்கையினுடைய கடைசி எல்லைக்கு நாங்க வந்துட்டோம் போல இருக்கு, ஐயோ வழி இல்லையே, என்ன செய்யறதுன்னு நினைக்கிறீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அவர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் நின்று பாருங்கள். ஆமென். வழி இல்லைன்னு நினைக்க வேண்டாம், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை அவர் திறப்பார். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை, எதற்கும் பயந்து போகாதீங்க, எதற்கும் கண்ணீரோடு ஐயோ நாங்க அவ்வளவுதான், எங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறான், எல்லாரும் சொல்லிட்டாங்க, எங்க வாழ்க்கையோட நாங்க ஒரு முடிவே வந்துடுச்சு போல இருக்கு,
நம்முடைய எதிராகி பிசாசானவன் இப்படிதான் நம்முடைய காதுகளிலே அநேக நேரத்தை சொல்லுவான், உன் வாழ்க்கை முடிய போகுது, என்னோட வாழ்க்கை இதோட கடைசி நாள், என்னோட அவன் வாழ்க்கை முடிய போகுது. அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். கர்த்தர் சொல்றார், இது உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல, நான் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்யும் ரட்சிப்பின் ஆரம்பம். ஆமென். இதை விசுவாசிப்பீங்களா? இந்த காலவேளையில என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. விசுவாசத்தோடு நீங்க விசுவாசித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்க முடிவில் நிற்கல, கர்த்தர் எங்களுக்கு செய்யும் ரட்சிப்பின் ஆரம்பத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த காலவேளையிலே கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற நல்ல வாக்குத்தத்தத்திற்காக, நல்ல வசனத்திற்காக கர்த்தர் நீர் அவர்களோடு பேசி இருக்கிறீர்கள். எந்த நிலையிலும் ஒரு வாழ்க்கையின் முடிவு நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்கிற கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த காலவேளை கர்த்தர் சந்திங்க. இது முடிவல்ல, கர்த்தர் நீர் செய்யும் ரட்சிப்பின் ஆரம்பம் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய. இந்த காலவேளை ஒரு கலக்கத்தோடு இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், தாய்மார்களையும் கர்த்தர் நீங்க சந்திங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க சந்திங்க ஆண்டவர். அநேகர் தற்கொலைக்கு எதிராய், அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிய போது, இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வரவே முடியாது என்று அவர்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவீராக. தொடர்ந்து பலப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இங்க திடப்படுத்தி கரம் தூக்குங்க. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.